கர்த்தாவே, வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உனக்குள்ளதை பற்றிக்கொண்டு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்கு உள்ளதை, உனக்குள் உள்ளதை நீ பற்றிக்கொண்டு. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இந்த கிறிஸ்து எதையோ எங்களுக்குள்ளே நீ வைத்திருக்கிறீர். நீ வைத்திருக்கிறதை நாங்கள் அறியாமல், எங்களுடைய மதிப்பு எங்களுக்கே தெரியாமல் இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்கிறது, உனக்குள் இருக்கிறதை சிறப்படுத்து, விட்டுவிடாதே எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அன்று நாங்கள் பற்றி கொண்டிருக்க எங்கள் கையில் நம்பி கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை எந்த விதத்தில் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு எங்களுக்கு நீ கருவைத்தார். இந்த வேத அவசரத்தை கொண்டு எங்களோடு நீ பேசுவீரா. நாமத்தை மயப்படுத்திக் கொண்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. உனக்குள் இருக்கிறதை பற்றிக் கொண்டு, உனக்குள்ளதை அப்படின்னா உனக்குள் உள்ளதை என்ன செய்து கொண்டிரு. உனக்குள் ஏதோ கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்குள்ளதை பற்றி கொண்டா, உனக்கு பிளஸ் உள்ளே இருக்கிறதை பற்றி கொண்டு. நமக்குள்ளே கர்த்தர் விசேஷித்த காரியங்களை வைத்திருக்கிறார். அதை பற்றி கொள்ள வேண்டும் என்பது இன்னைக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம். நமக்குள் இருக்கிறது, ஆனா நமக்குள் இருக்கிறதை நாம் பிரயோஜனப்படுத்த முடியாத அளவுக்கு நம்ம சோர்ந்து போகிறோம். சோறு உண்டாக்குறது. அதான் மீகா எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மீகா 6:14. திரும்புவாய், உனக்குள்ளே சோர்வு உண்டாகும். உனக்குள்ளே சோர்வு உண்டாகும். கர்த்தர் உனக்குள்ளே பல நன்மைகளை வைத்திருக்கிறார், பல கிருபைகளை வைத்திருக்கிறார், பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமான சில காரியங்கள் நமக்குள் இருக்கிறது. என்றால் நமக்குள் கிறிஸ்துவானவர் இருப்பதே அது ரகசியம். மகிமையின் தேவன் நமக்குள் இருப்பதே அது ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்து பாருங்கள். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விலகிய கொலோசையர் 1:27. புறஜாதிக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, மகிமையான நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உங்களுக்குள் என்று போடப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்குள் நான் சொல்லவில்லை, உனக்குள் இருக்கிறதை நீ பற்றிக் கொண்டு. ஒருவேளை சொல்கிறேன் உங்களுக்கு, உனக்குள் இருக்கிறதை நீ பற்றிக் கொண்டு. உனக்குள் என்ன இருக்கிறது? நீ இருக்கிறதை அறியாமல் சோறு உண்டாகுது. உனக்குள் சோறு உண்டாகுது, ஒரு விரக்தி. என்னத்தை செய்துட்டா, ஆலயத்துக்கு போய் என்னத்தை கண்டோம்,
ஒரு விரக்தியான சூழ்நிலை உனக்குள் சோறு உண்டாக்குறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உன் கண்கள், கர்த்தருடைய கண்கள் உனக்குள் இருக்கிறதை அவர் பார்க்கிறார். என் மகளுக்குள்ளே இதை நான் வைத்திருக்கிறேன். அதை அவன் அறியாமல் தாங்கள் ஒரு பெரிய மதிப்புக்குரியவர்கள், தங்களுக்குள்ளே இருக்கிறது, ஆனால் அவள் அறியாமல் இருக்கிறார். ஏனென்றால் ஒரு சந்தர்ப்பத்திலே சிம்சோனுக்குள்ளே கர்த்தர் இல்லை. வசனம் சொல்கிறது அவன் கர்த்தர் இருக்கிறான் நினைச்சான். ஆனா நான் அதை குறித்து சொல்லவில்லை. உனக்குள் இருக்கிறதை நீ பற்றி கொள்ள. இந்த வருஷத்தை முடிக்க 3 மாதம் இருக்கிறது. ஆகையினாலே அவர் பக்கம் நம்ம திரும்புவோம். உனக்குள் இருக்கிறதை வேதம் வெளிப்படுத்துகிறது. நீ நெஞ்சிலே கையை வைத்துக் கொண்டு, உன் இருக்க கை வைத்துக் கொண்டு, இதெல்லாம் இருந்தது எனக்குள்ளே, இப்ப ஏன் எனக்குள் சோறு வந்து அதை விட்டுட்டு இருக்கிறேன் யோசித்துப்பா. கர்த்தரை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. உனக்குள் என்ன இருந்தது பாருங்கள். முதலாவதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3-4. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, மன்னிக்கணும் 3-4 வாசி. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாமுக்குள்ளே உனக்குள் ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. எங்க போசுனா தெரியாது, எந்த இடம் தெரியாது. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஏன் தெரியுமா? உனக்குள் இந்த ஜாதிகள், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், யாரை நீ சபிக்கிறாயோ அவள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். உனக்குள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இருக்கிறது. ஆனா உன்னை நான் எதை கண்டேன் தெரியுமா? ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான். உனக்குள்ளே கீழ்ப்படிதலை கர்த்தர் கண்டார். ஏனோ இப்ப அது உனக்கு சோறு உண்டாக்குறது. உனக்குள் இருக்கிறதை நீ பற்றி கொண்டு அந்த கீழ்ப்படிதலை நீ விட்டுவிடாது. இந்த கீழ்ப்படிதலினாலே எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உண்டு. இயேசுவானவர் தம்முடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். மரண பரியந்தமும், சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராய் என்று பிலிப்பியர் 2:8-9 வாசிக்க வேண்டாம். சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராய். அப்போ உனக்குள் இந்த கீழ்ப்படுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நீ பற்றி கொண்டு அதை விட்டுறார். வசனம் சொல்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14-15. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14-15. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதே.
சபிக்கிறேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு. தெய்வ பிள்ளையே, உனக்குள் நீ பருகுவாய், கொழுக மாட்டாய், சிறுமி அடைய மாட்டாய். ஏன் தெரியுமா? யாக்கோப்பு தாயின் மடியிலே படுத்துக் கொண்டிருந்தவன் செல்ல பிள்ளை. ஏனென்றால் அவன் குணசாலியும் கூடாரவாசி. ஏசா மனசஞ்சாரி. தாய் பேச்சே கேட்டு தாய் சொல்கிறார்கள், ஒரு ஆட்டை எடுத்துன்னு வா, நான் சமைக்கிறேன், ஏசாவுடைய வஸ்திரத்தை போட்டுக்கோ, ஏசாவுடைய அந்த தோலெல்லாம் அவங்க ஆட்டு தோலை கையில போட்டுக்கோ, இப்படி அப்பா கிட்ட ஆசை வாங்கிக்கோ. அவன் சொல்றான், அம்மா அண்ணன் கையெல்லாம் முடியா இருக்கும், எனக்கு தலைப்பட்டு சபிச்சுட்டாருன்னா உண்மையில் வர சாபம் போ கீழ்படுகிறான். இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நேற்று சங்க கண்டுபிடிக்கிறாரு. அஸ்திரம் ஏசா குரலோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள், யாவின் சத்தமோ யாக்கோபின் சத்தம். அவனுக்கு நடுங்குறான். ஒரு தூரம் தூரம் போய் கிட்டவா, நீங்க வாசித்து பாருங்க 20 கிட்டவான்மா, கிட்ட வந்து கிட்டவா. ஒரு வாட்டி குடிச்சிட்டு மறுபடியும் தூரம் போய் நிற்கிறான். ஏப்பா கிட்ட வந்து முத்தமிடு, கிட்ட வந்து போஜனத்தை வை, நீ கிட்டவா, உன் வசு எத்தனை முறை கிட்டவான்ட்டு அழைக்கிறான். தேவன் ஏன்னா அவன் மனசாட்சி கொடுத்தது ஒன்னே ஒண்ணு, தாய் சொல்லிச்சு, நான் கீழ்படுகிறேன். உனக்குள்ளே இருக்கிறத தெரியும். அவன் தாய் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்றாங்க உன் மேல வர சபை என் மேல வரட்டு. ஆனா அவள் சபிச்ச எனக்கு தானே சபை வரும், அம்மாக்கு எப்படி போகும், அதை யோசிக்கல. தாய் சொல்லிட்டாங்க, உடனே கீழ்படிதான். தகப்பன் அதே தாய் சொல்றாங்க, அப்பா ஏசவனை கொண்டு போட்டுன்னு சொல்றான், அதனால ஏன் உனக்கு மாமா எனக்கு அண்ணன், அங்கே லாபான்கிட்ட போயிடு. அப்போ யோசித்து பாருங்கள், அதையும் அவன் கையில் என்ன எடுத்துட்டு போனான்னு தெரியல, ஏது எடுத்துட்டு போனான்னு தெரியல. போகிற வழியெல்லாம் நடந்தே பிரயாணம். பொழுது விழிச்சிடாது, இருணுகிறது. ஒரு இடத்துல போய் படுக்கிறான். கல்லை எடுத்து இதுவரைக்கும் தலையணி வைத்து படுத்தவன், தாயின் மடியிலே படுத்தவன், தாய் சொன்ன ஒரே காரணத்துக்காக புறப்பட்டு கீழ்ப்படிந்து வந்தான். ஆகையால் தான் அந்த யாக்கோபு ஆபிரகாமுக்கு இல்லாத சந்ததி, ஈசாக்குக்கு இல்லாத சந்ததி, யாக்கோபுக்கு இத்தனை சந்ததி கொடுத்து இஸ்ரவேலையே ஒரு நாட்டையே உருவாக்கிட்டார். அவன் கீழ்ப்படிதற்காக, அவன் கீழ்ப்படி, அவனுக்குள் ஒரு கீழ்ப்படிதல். அதை கீழ்ப்படிகிறதினாலே நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதத்தை சொல்வதற்கு முன்பாக இந்த கீழ்ப்படுகிறார்கள் என்பதற்கு அடையாளம் காட்டணும் இல்லையா? அவன் கீழ்படிச்சு, அவன் கீழ்ப்படுகிறார்கள் தெரிவிக்க அடையாளம் என்ன? அவன் கீழ்படிஞ்சிருக்கிறார்கள். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பழிக்கு பழி வாங்காமலும், பழிக்கு பழி வாங்காமலும், உன் ஜன புத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னில் நீ அன்பு கூறுவது போல், உன்னில் உனக்குள் ஒரு அன்பு இருக்கிறது, உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். நான் யாரா? உனக்குள் ஒரு அன்பு. நீ கீழ்ப்படிக்கு ஒரே காரணம், நீ பழி வாங்க மாட்ட, யாரையும் பழி வாங்க மாட்ட, பொறாமை கொள்ள மாட்ட, மற்றொரு உயர 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 உனக்குள்ள பொறாமை வராது. உனக்குள் பொறாமை வருது காரணம் அதை கீழ்ப்படியில் இல்லை. உனக்குள் என்று நினைத்து பழிக்கு போய் வாங்கினோம். அவன் 4 அடி அடிச்சான், ஒரு அடி அடிச்சாதான் எனக்கு சந்தோஷம். அவன் 4 வார்த்தை, நான் ஒரு சொல்ல அவனுக்கு குத்துறமாய் சொன்னதான் எனக்கு மனசு ஆறும். அவன் ஒரு சொன்னதான் எனக்கு மனசு ஆறும்.
பழிக்கு பழி வாங்குறவர்கள் அல்ல, பொறாமை கொள்கிறவர்கள் அல்ல. அதுக்கு பதிலாக உன்னில் உனக்குள்ள இருக்கிறது அன்பு இருக்கிறது போல நீ மற்றொரு அன்பு கூறுவாய், நான் கர்த்தர். அப்ப இந்த கீழ்ப்படிகளை பார்க்கும்போது அவருடைய அன்பான செய்கைகள், அன்பே உருவான காரியங்கள், அன்பினால் நிறைந்த காரியம். அவர்கள் சத்துக்களாக இருப்பார்கள், ஆனால் நாம் அன்பையே காட்டுவோம். நம்ம பழி வாங்க, யாரையும் பழி வாங்க பழி வாங்க வேண்டாம், யாரையும் பொறாமை கொள்ள வேண்டாம். ஒன்றே ஒன்று, அன்பை மாத்திரம் நீ காண்பிப்பதால் அந்த அன்பு தான் கீழ்ப்படிதலுக்கு அடையாளம். இயேசு பிதாவை அதிகமாய் நேசித்ததினால் தானே நீ இப்போ உலகத்துக்கு என்று கீழ்ப்படிந்து வந்தாரே. இன்னைக்கு தேவர்களே, இந்த கீழ்ப்படிகிறதினாலே நமக்கு நடக்கிற நன்மை பாருங்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29. அப்போது அங்கிருந்து உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31. அப்போது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி, கடைசி நாட்களில் கர்த்தரிடத்தில் 3 மாதம் இருக்கிறது, கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், கீழ்ப்படிவாயானால் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார், அழிக்க விட மாட்டார், மறக்க மாட்டார். உன்னை நீ கீழ்ப்படிவாயானால் உனக்குள் இருக்கிறது கீழ்ப்படிதல். ஆனால் கீழ்ப்படியாதபடிக்கு இப்போது ஏன் உனக்கு ஒரு சோர்வு? நீங்கள் வாசித்தது போல உனக்கு ஒரு சோர்வு வந்து இருக்கிறது. அந்த சோர்வை நீ மாற்றுவாயனால் அவருடைய மறக்க மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார், உன்னை விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். இன்னொரு ஆசத்தை சொல்கிறேன் பாருங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 27, 28. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 27, 28. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலக்கி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். கீழ்ப்படிவாயனால் உனக்கு ஆசீர்வாதம். நீ கீழ்ப்படியாமல் அந்நிய தெய்வதைகளை நீ பின்பற்றுவாயனால் அது உனக்கு சாபமான. ஏன் இந்த சாபம் எனக்கு வந்தது, எதுக்காக வந்தது என்று சொன்னால் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாது. இந்த கற்பனையின் பொருள் என்ன? கட்டளைகள் வேறு, கற்பனை வேறு, அவருடைய உபதேசங்கள் வேறு, நம்ம 10 கட்டளை வேறு. நீ கவனித்துக் கொள்ளுங்கள். 10 கட்டளைத்தான், 10 கட்டளைகள் வேறு, கற்பனை வேறு, உபதேசம் வேறு. கற்பனை என்றால் ஆண்டு 2 கற்பனை கொடுத்தார். உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு உன் தேவத்தில் அன்பு கூறு. இந்த 1ஆம் கற்பனை. 2ஆம் கற்பனை, ஒன்றில் அன்பு கூறுவது போல பிறத்தில் அன்பு. இது கற்பனை, இதுதான் கற்பனை. அது கட்டளைகள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள். கற்பனை வேறு, கட்டளைகள் வேறு. கற்பனையின் பொருள் என்னவென்றால் அவரை அன்பு கூறுவது. நம்ம வாசல் ஜீவத்தில் போடப்பட்டிருக்கிறது. கற்பனையின் பொருள் என்னவெனில்
அன்பே பிரதான், அன்பே பிரதான். ஆகையினால் தேவ பிள்ளைகளே, உனக்குள் கீழ்ப்படிதல் உண்டு. அந்த கீழ்ப்படிதலினாலே உனக்கு வருகிறது ஆசீர்வாதம். சாபனை மேற்கொள்ளார், சாபத்தை மேற்கொள்ளதை விட மாட்டார். நீ கீழ்ப்படிந்திருப்பார், உன்னை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய். உனக்குள் இருக்கிறதை பற்றி கொண்டு, உனக்குள் என்ன இருக்கிறது? கீழ்ப்படிதல் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அன்பு. வழிக்கு போய் வாங்காது, பொறாமை கொள்ளாது, அன்பினால் நிறைந்தது. இரண்டாவது, உனக்குள் என்ன இருக்கிறது? சங்கீதம் 81 சங்கீதம் 8:9. சங்கீதம் 81 சங்கீதம் 8 9. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நாம் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உனக்குள் நான் சாட்சியிட்டு சொல்லுவேன். 8 சொல்கிறது, உனக்கு சாட்சியிட்டு நான் சொல்லுவேன். உனக்கு ஒரு நல்ல சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சியை நீ காத்துக்கொள். நீ அந்நிய தெய்வத்தை பின்பற்றி அந்நியத்தை நீ நமஸ்கரிப்பாயானால் உன் சாட்சியின் வாசலை கற்று போய்விடும். தெய்வ பிள்ளையே, உனக்குள் என்னடா சாட்சிட்டு 8 வாசிக்கலாம். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சிட்டு சொல்லுவேன். உன்னை குறித்து நான் என்ன சொல்வேன்? சாட்சியிட்டு உன்னை குறித்து நான் கை நீட்டி சொல்வேன். கவரற்ற உத்தம இஸ்ரவேலர், கவரற்றவர்கள், அவங்கெல்லாம் உத்தமர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறவர்கள், பிரதிஷ்டையோடு வாழ்கிறவர்கள், மெச்சிக்கொண்டு பேசும் நாட்கள். இன்னைக்கு தேவ பிள்ளையே, உனக்குள் சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சியை மாத்திரம் நீ எழுந்திடாது, உன் சாட்சி கெட்டதாது. நடக்கிறது இடத்துல நடக்கட்டும். கட்டளை வார்த்தை அதுதானே. தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் உள்ளவர்கள் மிகுந்த துன்பப்படுவார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார். துயரப்படுகிறவர்கள், என் நிமித்தம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவப்பிள்ளைகளே, அப்படி என்ன செய்யணும்? நம்முடைய கண்ணீர் அதில் ஆண்டவரே, முந்தின ஜெபம் எனக்குள் இல்லையே, அந்த துயரம் எனக்குள் இருந்த அந்த உபவாசம் இல்லையே, எனக்குள்ள இருந்த அந்த பக்தி இல்லையே, எனக்குள்ளே சாட்சி, அதுதான் துயரம். நீங்க ஏதோ ஆண்டவர் மத்திய 5 துயரப்படுகிறவன் பாக்கியவான், ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். இதெல்லாம் எதுக்கு? துயரம்னா ஐயோ ஊரெல்லாம் நமக்கு துயரம், அந்த துயரத்தை சொல்லல. நீ எழுந்து போயிருக்கிற பக்தி, உன் சாட்சி, உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய அன்பு, கவரற்ற சூழ்நிலை, எதற்கும் துணிஞ்சு நின்ற நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு எல்லாத்துக்கும் வளைந்து கொடுத்து போக வேண்டிய காரியங்கள். இந்த துயரத்தெல்லாம் நம்ம ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன். அப்போ உனக்குள் ஒரு சாட்சி உண்டு. அந்த சாட்சி இழந்துடாது. வசனம் சொல்கிறது பாருங்க, 35 சங்கீதம் 11-12. சங்கீதம் 35 சங்கீதம் 11-12. கொடுமையான சாட்சிகள் எழும்பி, எப்படிப்பட்ட சாட்சி எழும்புகிறது? கொடுமையான சாட்சிகள் எழும்பி, நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நம்ம அறியவே இல்லை, நம்ம அறியாததை கேட்கிறார்கள். நீ கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கு தெரியாம செய்ய மாட்டார்களே.
உனக்கு தெரியாம சொல்லி செய்ய மாட்டேன், அவளை பத்தி எனக்கு தெரியாதா? கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக. திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். நான் உங்களை திக்கற்றலாய் விடு. ஆனா அவருடைய நினைப்பு இவங்களை திக்கற்றலாக்கணும், திக்கற்றலாக்கிடணும். கொடுமையான சாட்சி. நம்ம அறியாததை கூட சிலரை நம்ம அறியாததை கூட மேல சுமத்துவாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோபு சொல்கிற போல என்னுடைய சாட்சி ஆவரணத்தில் இருக்கிறது. நம்மை குறித்து அவருடைய சாட்சி, நம்முடைய சாட்சி குறித்து 122 சங்கீதம் 4 வசனம். அங்கே 122 சங்கீதம் 4 வசனத்திலிருந்து 9 வசனம். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அந்த சாட்சி யார் என்றால் துதிக்கிறவன். நீ சாட்சியா இருக்கிற எப்படி கண்டுபிடிக்க முடியும் கர்த்தருக்கு? உன் வாயில முறுமுறுப்பு இருக்காது, உன் வாயில எரிச்சல் வார்த்தை இருக்காது, உன் வாயில கடுமையான வார்த்தை வராது, உன் வாயில குற்றப்படுத்துற வார்த்தை வராது, உன் வாயில குற்றப்படுத்த மாட்டேன், கொலை சொல்ல மாட்டேன், ஒருத்தருக்கு பின்னாடி பேச வராது. நீ சாட்சியாவுக்கு ஒரு அடையாளம். கர்த்தரை துதிக்க, எனக்கு சாட்சியாக துதிக்கிற கூட்டம் போவோம். 4 வசனத்தில் வாசிக்கலாம். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாகிய கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அப்ப ஸ்தோத்தரிக்கிற கூட்டம் அது முறுமுறுக்கிற கூட்டம் அல்ல, விரோதிக்கிற கூட்டம் அல்ல, சபிக்கிற கூட்டம் அல்ல, பின்னாடி குறை கொள்ளுகிற கூட்டம் அல்ல, நம்ம முதுகுல குத்துகிற கூட்டம் அல்ல. அந்த கூட்டம் நீ சாட்சியாக்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம், வாயில சோத்திர சத்திரத்திலே இருக்கும். எதை குறித்திருக்க பேசணும், எதனா பேசட்டும், எதனா சுற்றட்டும், நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன், நீ காது கொடுத்து கேட்காது. ஒன்றே ஒன்று, சுந்தரையா அப்படி செய்வார். சுந்தரையா கிட்ட ஒரு ஊழியர்கள் போய் இந்த மாதிரி இவங்க பாஸ்டையா இவர் இப்படி தப்பு செய்துட்டாரு, இந்த மாதிரி செய்துட்டாரு, எனக்கு ஒருத்தர் சொன்னாங்கோ. அப்படியாப்பா சொல்லிச்சு. உடனே அவருக்கு பெல் அடிச்சுட்டு யார் சொன்னார் அவருக்கு, அப்பா இங்க வா, இவர் என்னமா சொல்ற கேள்வி, உன்னை பற்றி சொல்லுப்பா, அவரை பற்றி சொல்லி கேள்வி, எதுக்கு சொல்லு. நடுங்கி போயிட்டோம். பின்னாடி பேசவே அவர் அனுமதிக்க மாட்டார். உன்னை பற்றி பின்னாடி நேரம் வச்சு கேளு. எதுக்கு நீ என்கிட்ட வந்து சொல்ற, எதுக்கு நீ கேள்வி, இப்படி செய்தியா, இப்படி பண்ணியா, அப்படி சொல்லி இப்போ சொன்ன. உனக்கு யார் சொன்னாங்க, என்கிட்ட வந்து சொன்ன, அப்படி இப்போ சொல்லு, இவருக்கு சொல்லு. நீ அதை நம்ம அவர் பரிசுத்தவான். ஆனால் இன்னைக்கு யாராவது ஃபோன் அவர் கணக்காக வர. ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், பின்னாடி ஒரு நல்ல கேட்க அவரியா, ஆனால் அவங்க அழுதாங்கன்னா அந்த ஆக்கி உங்களை சும்மா விடாது. அவன் கண்ணீர் வடிச்சா அது ஏன்னா வசனத்தோடு நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் கர்த்தர் தூக்கி எடுத்தாங்க. அவருக்கு ஆண்டவர் கண்ணீர் விட்டு கதறி, ஆண்டவரை தவறு செய்துட்டோம் மன்னிச்சிருங்க, கதறி போயிட்டு அவன் பேசினவங்கள கர்த்தர் அவனுடைய வார்த்தையை வச்சு கேட்பார். அப்படின்னால இனிமேல் ஆகியும் நம்ம யாரை பற்றியும் பின்னாடி பேசுறோம், நம்ம எதுக்கு கேட்கலாம், நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி பண்ணீங்க, என்ன அவர் கணக்காப்போம், அப்பப்போ போடு. பேசி சபை சில்லாவிடமாக்களுக்கு அவங்கள கெட்டு, அவங்க குடும்பத்தையும் கெட்டு, கேட்கிறவங்க கெட்டு, அவங்க குடும்பத்தையும் கெட்டு, அவங்க குடும்பத்திலே ஒரு சலசலப்பு, விரோதம், சபையை விரோதம், ஊழியக்காரத்தை விரோதம், சபைக்கு வந்த விரோதம், சபையில சந்தோஷம் இருக்க முடியல, அவனால சமாதானம் இருக்க முடியல.
மற்றவரோட சமமாக இருக்க முடியே. அவன் கேட்ட சத்தங்கள். ஆனால் ஒன்று, நீ சாட்சியில வாழ்க்கை சாட்சி கற்றக்கூடாது. அவங்க கனி அப்படிதான். அது குள்ள நரி குழி நரி கனிகளை கெடுக்க காத்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம அப்படி இல்லையே. நீ யார்? சாட்சி நிறைந்த வாழ்க்கை. உனக்குள் ஒரு சாட்சி. நீ சாட்சி தான். மாம்பழம் மாம்பழம் தான் இருக்கணும். உனக்குள்ள எட்டி காய் காய்க்க கூடாது. அதினதின் மரத்தில் அதில் காய் காய்க்க வேண்டாம். ஏன்னா இச்சகம் பேசி நம்ம வாழ்ந்ததா சரித்திரம். பின்னாடி கோல் சொல்லினு கோல் முற்றினு பின்னாடி பேசினு பின்னாடி கரைப்படுத்தி பேசினாங்க. அவ்வளோ நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு அது கதை கேட்க காதுக்கு இன்பமாக இருக்கலாம். ஆனால் அவங்க சரீரத்துக்கு அது பாடுகளாக மாறிடும். எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் நல்லவர். 6ஆம் வசனம். அங்கே தாவீதின் வம்சத்தினுடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாசனங்கள் இருக்க வேண்டும். நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்க வேண்டிக் கொள்ளணுமா? வேண்டிக் கொள்வதற்கு பதிலாக தூக்கி திரிகிறீங்களே. வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீ வேண்டுதல் செய்ய வேண்டிய நீ கலைக்கட்சி உட்கார்ந்து இருக்கிறியே. உன் ஜெபங்கள் எவ்வளவு போச்சு தெரியுமா? அந்த குறிப்பிட்ட நாட்கள் எவ்வளவு நேரம் போச்சு தெரியுமா? உன் ஜெப நேரங்கள் எத்தனை? அத்தனை எவ்வளவு ஜெபிச்சு இருக்கலாமே, வேதத்தை வாசித்து இருக்கலாமே, எவ்வளவு காலம் செய்திருக்கலாமே. நீ அந்த போன் வந்து நமக்கு தெரியுது. இந்த போன் வந்து அந்த கதை தான் பேச போறாங்க. ஐயோ வாழவே வேணாம். போன் எடுக்க வைக்க இவ்வளவு குறை அவ்வளவு குறை இவ்வளவு குறை யாருதான் அப்ப இவங்க குறை இல்லையா? அவங்கிட்ட குறை. ஆனா நியாயசேகமா இருக்கணும். உன் ஜப நேரம் எல்லாம் போய், உன் வேத வாசிப்பு எல்லாம் போய், உன் சாட்சி கெட்டு எல்லாம் கெட்டு நிற்கிறது. ஆனா உனக்குள் சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சி செய்யறதை பாருங்க. 7ஆம் வசனம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களா? எருசலேம் கெட்டு குட்டி சொல்லலாம். ஆனா எருசலேம் நேசிக்கிறாங்க பத்தியா? அவங்க சுகித்திருப்பாங்க. ஆமென். சபை ஒரு சமயம் சிலபலமா இருக்கலாம். ஆனா எருசலேமை நேசிக்கிறாங்க பாரு. அவர் எப்படி இருப்பாங்கன்னா சுகித்திருப்பார்கள். சுகமாய் வாழ்ந்திருப்பார்கள். நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உன் அலங்கத்திற்குள்ளும் சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என் சகோதரன் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டதாக தேடுவேன். உங்களுக்கு நன்மை உண்டாக தேடுவேன். உங்களுக்கு நன்மை உண்டாக இதை விலகி காணும். இன்னைக்கு தேவ பிள்ளையே, உனக்குள் சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சியை நீ பத்திரமாய் பற்றி கொண்டிருப்பாயனால் உனக்கு நன்மை உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு நன்மை செய். உனக்குள் கீழ்ப்படிதல் இருக்கிறது. நீ அதை பற்றி கொண்டிருப்பாயனால் ஆசீர்வாதம். உனக்குள் சாட்சி இருக்கிறது. அதை பற்றி கொண்டிருப்பாயனால் உனக்கு நன்மை உண்டாகும். நீ பற்றி கொண்டு. 3வது உனக்குள் இருக்கிறது பாரு. எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பெர்சியரும் லூதியரும் புத்தியரும் உன் ராணுவத்தில் யுத்த வீரராய் இருந்து உனக்குள் கேடகமும் தலை சீராவும் தூக்கி வைத்து உன்னை அலங்கரித்தார்கள். உனக்குள் அலங்காரம் உண்டு. அவலட்சணம் அல்ல உனக்குள் இருக்கிறது. அலங்கோலம் அல்ல. நீ அலங்கோலமாக்க நினைத்தார்கள். கேடகம் இருக்கிறது மேல. கேடகம் அடுத்தது தலை சீரா தூக்கி வைத்து
உன்னை அலங்கரித்த உனக்குள் என்ன இருக்கிறது? உங்களுக்குள் நான் சொல்லல, உனக்குள் சாட்சி உண்டு, உனக்குள் கீழ்ப்படிதல் உண்டு, உனக்குள் அலங்காரம். உன் சுபாவமே ஒரு அலங்காரம், உன் முக லட்சணமே ஒரு அலங்காரம். உன்னை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு அலங்காரமான பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே. அப்போ உனக்குள் அலங்காரம் உண்டு, அலங்காரம் உண்டு. அவை அந்த அலங்காரம், அந்த சாந்தம், பொறுமை, அன்பு, தாழ்மை, வெள்ளினாலும் பொன்னினாலும் அலங்கரியாமல் உன்னுடைய தாழ்மையினாலே, அன்பினாலே, சாந்தத்தினாலே இந்த அலங்காரம். நீ அலங்காரமா இருக்கிறாய். உனக்குள் அலங்காரிக்கு அடையாளம் என்ன? எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல் 22:7. உன்னிலுள்ள தாய் தகப்பன் அற்பமாய் எண்ணினார்கள், உன் நடுவிலே பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள். உனக்குள் திக்கற்றவனை விதவையும் ஒடுக்கினார்கள். உனக்குள் எப்படி இருக்கலாம்? திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஒடுக்கினான். பின்னாடி தாயை, தகப்பனே, அண்ணனே, தம்பிய, சபை எல்லாரும் ஒரு தாய் தகப்பன் போல, சகோதரர் போல ஒருக்கு ஐக்கியமாய் பின்னாடி ஒடுக்கினார்கள். உனக்குள்ளே தாயே, தகப்பனே, சகோதரனே, எளியவனே, ஏழைய, பரதேசிய, சிறுமையானவனே ஒடுக்கிறார் உனக்குள்ளே. அப்போ நீ யாரையும் விட்டு கொடுக்க மாட்ட. உனக்குள் ஒரு அலங்காரம் இருக்குதுன்னா நீ யார்? சின்ன பிள்ளை முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும். சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கினது என்று யாக்கோபு சொன்னார். உடனே அவன் தகப்பன் கேட்கிறார், உன் தாயும் உன் தகப்பனும் நாங்கள் உன்னை வணங்க வருவோமா? அப்போ இந்த தாய் தகப்பன் என்று சொல்லுகிற வேலையிலே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தேவனுடைய வார்த்தை சொல்கிறது உனக்குள்ள ஒரு அலங்காரம். இந்த அலங்காரத்தை குறித்து வேதத்திலே பாருங்கள். 110ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 110ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் நீ மன சந்தோஷத்தோடு முழு திருப்தியோடு மனப்பூர்வமாய் நீ அலங்காரமாய் இருப்பாய் என்றால் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒரு நன்மையை சொல்லுகிறேன் பாருங்கள். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 62:2-3-4. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ ஒரு புதிய மனுஷன். இன்றைய ஒரு புதிய மனுஷி, ஒரு புதிய மனுஷனை கர்த்தருக்கு மாற்றுவையா? இந்த நாள் விசாரப்படுகிற நாள் அல்ல. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பவர்கள் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட மாட்டாய். இனி கர்த்தருடைய வருவது கைவிடவே மாட்டாய். நீ கர்த்தருக்குடைய மகிழ்ச்சியா இருக்கப்படுகிறார். உண்மையில் அவர் பிரியமாய் இருக்கிறார், மகிழ்ச்சியா இருக்கிறார். காரணம் நீ கர்த்தருடைய அலங்காரமாய் இருப்பதற்கு காரணம் உன்னை ஒரு புதிய நாள் கொண்டு ஒரு புதிய நாமம் ஒன்றிற்று நீ ஒரு புது மனுஷனாய் மாறுவாய். உனக்குள் இருக்கும் அலங்காரம் உன்னை புதியவனாய் மாற்றி, உனக்குள் இருக்கும் கீழ்ப்படிதல்
உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். உனக்குள் இருக்கும் சாட்சி உனக்கு சமா நன்மை உண்டாகும். நான்காவதாக உனக்குள் இருக்கிறதை காண்பிக்கும். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சாஸ்திரிகளின் தானியேல் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 18ஆம் வசனம். சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்ஷத்சார், தானியேல் அவன் பேர் தான் பெல்ஷத்சார். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி தானியேலே பெல்ஷத்சார் என்றால் அங்கே இந்த பாபில் நேபுகாத்நேச்சார் பேரிட்டான். அந்த அனனியாவுக்கு, அந்த மீஷாவேலுக்கு, அவளுக்கெல்லாம் ஷாத்ரா, மேஷா, ஆபேல் அவங்களுக்கு பேர் அப்படி பதிஞ்சிச்சு. ஆனால் தானியேல் பெயரை மாற்றவே முடியல. அவன் அடிக்கடி பாருங்க, நீங்க அந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் தானியேல் ஆகிய நான், தானியேல் ஆகிய நான், தானியேல் அப்படி பெல்ஷத்சார் சொல்லவே மாட்டான். தானியேல் ஆகிய இன்னைக்கு நாம பேர் சொல்றோம். ஷாத்ரா, மேஷா, ஆபேத்நேகோ நம்ம பேரிடுறோம். ஆனா பெல்ஷத்சார் நம்ம நிக்கிறது இல்லை. காரணம், பெல்ஷத்சார் நான் விரும்பல. அவன் வச்ச பேரை நான் ஊற்றிக்கணுமா? அவன் பேரை மாத்தலாம் என்ன? அந்த பேர் இல்ல, தானியேல் ஆகிய நான். நீங்க வாசித்து பாருங்கள். தானியேல் ஆகிய நான், தானியேல் ஆகிய நான் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் தானியேல் ஆகிய நான். தானியேலோ என்றால் தினம் 3 வேளையும். அப்போ அவன் இந்த பெல்ஷத்சாரே, உனக்குள்ளே பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கலாம், உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறை பொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு. கவனிங்கள். பெல்ஷத்சாரே, உனக்குள் என்ன இருக்கிறது? பரிசுத்த ஆவி, பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள். உனக்குள் தான் இருக்கிறது பரிசுத்த ஆவி. தூக்காவி இல்ல, துஷ்ட ஆவி அல்ல, துணிகர் ஆவி இல்ல, துக்கப்படுத்துகிற ஆவி அல்ல, தூஷணம் பேசுகிற ஆவி அல்ல, கலகக்கார ஆவி அல்ல, பொய்யின் ஆவி அல்ல, கள்ளகன் பேசுகிற ஆவி அல்ல. உனக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். 18ஆம் வசனம். நேபுகாத்நேசார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்ஷத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமற் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவர் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறதே. உனக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறது. நீ நினைச்சிருக்கிற எதுவும் உன்னை கலகப்படுத்தி கொண்டிருக்கிறது இல்ல. பரிசுத்த ஆவி சவுலுக்குள் தேவன் அனுப்பின ஒரு கலகத்தின் ஆவி, கலக்கிக் கொண்டே கலங்க செய்யும் ஆவி. அந்த ஆவியல்ல நமக்குள் இருக்கிறது. நமக்குள், உனக்குள் பரிசுத்த ஆவி. அதே தானியேல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும். கவனிங்க, வெளிச்சம் இருக்கிறது அவனுக்குள்ளே, புத்தி இருக்கிறது, விசேஷித்த ஞானம் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். உனக்குள்ள இருக்குதா ஞானம், விசேஷித்த ஞானம், புத்தி, அறிவு, எல்லாவற்றுக்கும் மேலாய் இருள் பக்கமே வராது. உங்ககிட்ட நெருங்காது. இருட்டை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. உனக்குள் இருக்கிறது நீ பற்றி கொண்டிரு. உனக்குள் ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் இருக்கிறதுனாலே
இந்த இருளுக்குள்ளே எத்தனையோ பாவங்கள் அடங்கி இருக்கிறது. ஆனா உனக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால தான் இந்த பரிசுத்த ஆவி உனக்குள் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவி உனக்குள் இருக்கிறதுனாலே உனக்கு ஒரு நன்மை சொல்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவி இருந்தாலே உனக்கு சந்தோஷம் தான், சமாதானம் தான், மகிழ்ச்சி தான். வாழ்க்கையிலே ஒரு விசேஷத்தை ஆவிக்கிறாரே, உன் சந்தோஷத்தை யாராலும் கெடுக்க முடியாது. உனக்கு இருக்கிற ஆவியை நிதானித்துப்பார். எரிச்சினாவி இருக்கிறதா, கசப்பினாவி இருக்கிறதா, வைராக்கியத்தினாவி இருக்கிறதா, காரணமே இல்லாமல் கோபத்தினாவி இருக்கிறதா? ஆனா இன்றைக்கு வேதம் சொல்கிறது, உனக்குள்ளே பரிசுத்த ஆவி, உனக்குள்ளே கீழ்ப்படிதல், உனக்குள்ளே சாட்சி, உனக்குள்ளே அலங்காரம், உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டு கடைசியா 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது விசுவாசம். உனக்குள்ளே ஒரு அசைக்கப்படாத ஒரு விசுவாசம். நீ எப்படி இருந்தாலும் உனக்குள் கர்த்தர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை யாரால் அசைக்கவே முடியாது. எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லப்படுகிறது, எசேக்கியா கர்த்தரை நம்பின நம்பிக்கையே அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு கர்த்தர் வேறுபட்ட ஒரு நம்பிக்கை, விசுவாசம். மகனே, மகளே, உனக்குள் விசுவாசம் இருக்கிறது, அதை பற்றி கொண்டிரு, அதை விட்டுடாதே. எந்த சொல்ல விட்டுடாதே. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார். அதையே உறுதியை பற்றி கொண்டிரு. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன் விசுவாசம், உனக்கு விசுவாசம் இருக்கிறது என்கிறதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அறிவிக்கப்பட்டது சுவிசேஷம். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையே ஒரு சுவிசேஷம். இவன் விசுவாசமா வாழலாம். உன் வாழ்க்கையை நம்ம சொல்ல தேவையில்லை, உன் வாழ்க்கையே ஒரு சுவிசேஷமா மாறட்டும். சுவிசேஷம் ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது சுவிசேஷம். நம்ம மற்றவர்களுக்கு சுவிசேஷர்களாக இருப்போம். அப்படி சுவிசேஷர்களாக இருப்போம் ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வதிப்பார். யோவான் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 30, 31, 32. இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தான், இந்த விசுவாசம் தான் நம்மை விடுதலையாக்கும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டு. உனக்குள் கீழ்ப்படிதல் உண்டு, உனக்குள் சாட்சி உண்டு, உனக்குள் அலங்காரம் உண்டு, உனக்குள் பரிசுத்த ஆவி உண்டு, உனக்குள் விசுவாசம் உண்டு.
இதை பற்றி கொண்டிருப்பாயானால் உன்னை யாருமே அசைக்க முடியாது. கர்த்தருக்காக வைராக்கியமாயிருப்பார். அன்பின் தெய்வம் நன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ளதை நீ பற்றிக்கொடு. கர்த்தர் அப்படியா எங்களுக்குள்ளதை நீ வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறேன். அந்த எங்களுக்குள்ள இருக்கிறதை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு இந்த நாள் முதல் கொண்டு உறுதியாய் பற்றிக்கொள்ள நீ கிருபை செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.